தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பெரும்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி நமது தாயாம் திரு அவை சியானா நகரை சார்ந்த புனித கேத்ரின் அம்மாவை நினைவு கூற நம்மை அன்போடு அழைக்கின்றது. கன்னியும் மறை வல்லுநருமாகிய இவர் தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே இவர் காட்சிகளை காணக்கூடிய நபராக பார்க்கப்படுகின்றார். அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய 6 வயதிலே தன்னுடைய கன்னிமையை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்த பெண்மணி தன்னுடைய 7 வயதிலே முழுவதுமாக தனது கன்னித்தன்மையை கடவுளுக்காக இவர் ஒப்பு கொடுக்கின்றார். இவரிடத்திலே மிகவும் சிறப்பான இயல்பு பண்பு என்னவென்று கேட்டீர்கள் என்றால், நற்கரனை பெற்றுக்கொண்டு நற்கரனையே சிறந்த சிறப்பு உணவாக இவர் தனது உடலுக்கு எடுத்துக்கொண்டார். அதிகப்படியாக இவர் ஆகார உணவை எடுத்துக்கொள்ளவில்லை. நாம் எப்படி ஒரு நாளைக்கு 3 வேளை உணவுகளை எடுத்துக்கொள்கின்றோமோ அப்படி அல்ல இந்த புனிதை. ஆண்டவருடைய திவ்ய நற்கரணையை பெற்றுக்கொண்டால் மட்டும் எனக்கு போதும், அதுவே என்னுடைய உயிர் வாழ்வுக்கு போதும் என்கின்ற மனநிலை வாழ்ந்து கொண்டிருந்தார். பிறகு அன்றாட ஆகார உணவை உண்ணாமல் இருந்ததால் உடல் நோய்வாய்ப்பட்டு இவர் மரிக்கும் நிலைக்கு செல்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் தினந்தோறும் திருப்பலியில் கலந்து கொள்கின்றோம். வாரத்திற்கு ஒரு முறையாவது நாம் திருப்பலியில் பங்கேற்கின்றோம். நம்மில் நற்கரணைக்கான பக்தி முயற்சிகள், நற்கரணைக்கான புனிதத்துவத்தை நாம் பாதுகாத்து கொண்டு வருகின்றோமா என்பதை இந்த புனிதையின் வழியாக நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நற்கருணைக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் தந்து கொண்டிருக்கின்றோமா, புனிதத்தை நாம் அனுசரிக்கின்றோமா என்று நாம் நம்மையே சுய ஆய்வு செய்து பார்த்து இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவரின் பாடுகளை ஆழ்ந்து சிந்திக்கவும் உமது திரு அவைக்கு பணிபுரியவும் புனித கேத்ரினை இறை அன்பால் பற்றி எறிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் மக்களாகிய நாங்கள் கிறிஸ்துவின் மறை நிகழ்வில் இணைந்திருந்து அவருடைய மாட்சி வெளிப்படும் போது அவரோடு என்று மக்களுத்திட அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 32 முதல் 37 முடிய. அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தார்கள். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதர்களுடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரசு தீவைச் சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயர் கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களுடைய காலடியில் வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்லுகிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கோதேம் இயேசுவை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராய் இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனக்கு புரியல என்று சொல்லுகிறார்கள் என்றால் அது கண்டிப்பாக 2 காரணங்கள் மட்டும்தான் இருக்கும். வேற எந்த ஒரு காரணமும் இருக்காது. புரியாமை என்று நாம் ஏற்றுக்கொள்வதற்கு அது 2 காரணங்கள் தான். ஒன்று, அவங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம், அந்த அறிவுத்திறன் அவ்வளவுதான், இல்லைங்களா? ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நீங்க சொன்னது எனக்கு சரியா விளங்கல, எனக்கு சரியா புரியல. அதாவது அவர்களுக்கான அந்த புரிந்து கொள்கின்ற திறன் குறைவு. அது ஒன்றும் குறை அல்ல. ஏன் என்று கேட்டீர்கள் என்றால், அவங்களுக்கு புரிகிற வண்ணம் நாம் எடுத்து சொன்னோம் என்றால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள நம்ம எழுப்ப முடியுங்களா? எழுப்ப முடியாது. தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள கூட தட்டனா எழுந்துருவாங்க. ஆனா தூங்குகிற போல நடித்து கொண்டிருப்பவர்களை அவ்வளவு எளிதாக நாம் எழுப்பிவிட முடியாது. இந்த 2வது ரகம் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், தனக்கு புரிந்து கொள்கின்ற திறன் இருந்தும் சிறந்த ஆற்றல் இருந்தாலும் கூட அவர்கள் என்ன செய்வார்கள்? புரிந்து கொள்ளாதது போலவே நடிப்பார்கள், அல்லது புரிந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். அதுதான் 2வது காரணம். ஒருவர் புரியலை என்று சொல்கிறார் என்றால், ஒன்று, அவருக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை, அவ்வளவுதான் அவருக்கான திறன். 2வது காரணம், புரிந்து கொள்ள அவருக்கு விருப்பமில்லை. புரிந்து கொள்ள அவருக்கு விருப்பமில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த 2வது ரகத்தில்தான் இந்த நிக்கோதேம் அவர்கள் அடங்குவார். இன்னைக்கு நம்ம நற்செய்தி வாசி கேட்டும் நிக்கோதேம் என்கின்ற பெயரை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். யார் இந்த நிக்கோதேம்? அன்புக்குரியவர்களே, இவர் பரிசேய மதகுரு, உயர் குலத்தை சார்ந்தவர், மேதாவி, நன்கு கற்று அறிந்தவர். அது மட்டுமல்ல, எப்படி ஒரு கற்பூரத்தை நாம் தீ பற்ற வைத்தோம் என்றால் அது உடனடியாக கற்பூரம் முழுவதும் தீ பற்றி எரிகின்றதோ, அதே போல எதை கேட்டாலும் உடனடியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கின்றவர் இந்த நிக்கோதேம். ஆனால் இந்த நிக்கோதேம் என்ன சொல்கிறார் என்றால், இயேசு சொல்லுவதை கேட்ட பின்பு, ஆண்டவரே, எனக்கு நீங்க சொல்றது புரியல என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இவருக்கு உண்மையிலே புரியவில்லை என்று அர்த்தமல்ல, மாறாக இவர் அதை புரிந்து கொள்ள விரும்பவில்லை. என்ன புரிந்து கொள்ள விரும்பவில்லை பார்த்தீர்கள் என்றால், யோவான் நற்செய்தி இன்று நாம் வாசி கேட்டோம், அதிகாரம் 3, இறைவார்த்தை 3. இறைவார்த்தை 3. நேற்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடர்ச்சியை நீங்கள் படித்தீர்கள் என்றால் புரிந்து கொள்வீர்கள். அங்கு இயேசு சொல்கின்றார், எவர் ஒருவர் மறுபடியும் பிறக்கின்றாரோ அவர்தான் இறையாட்சிக்கு உட்பட முடியும் என்று சொல்லுகின்றார். அந்த மறுபிறப்பு என்கின்ற அந்த வார்த்தையை தான் இவர் எனக்கு புரியவில்லை என்று இவர் நடிப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நிக்கோதேமுக்கு கண்டிப்பாக அந்த வார்த்தையின் அர்த்தம் தெரிந்திருக்கும். ஏன் என்று கேட்டீர்கள் என்றால், இவர் ஒரு மறை வல்லுனரும் கூட. அதாவது மறைநூலை நன்கு கற்று தெரிந்தவர், மறை போதகர் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக இவருக்கு இறை வார்த்தை பற்றி தெரிந்திருக்கக்கூடும். எசேக்கியேல் இறைவாக்கினர் அதிகாரம் 18 இறை வார்த்தை 31 இவ்வாறாக சொல்வதை கேட்கின்றோம். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை நான் உங்களுக்கு அருளுவேன். மீண்டும் அதே எசேக்கியேல் இறைவாக்கினர் 36:26 இவ்வாறாக சொல்லுகிறார், உங்களுடைய இதயத்தில் நான் தூய ஆவியானவரை புகுத்துவேன், கல்லான இதயத்தை நான் எடுத்துவிட்டு உங்களுக்கு சதையில் ஆன கனிவான இதயத்தை நான் உங்களுக்கு அருளுவேன் என்று அவர் சொல்லுகின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது இவை அனைத்தையும் கற்று தெரிந்தவராக தான் இந்த நிக்கோதேம் இருப்பார். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீங்க சொல்றது எனக்கு புரியல, விளங்கல என்று சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமான, புது பிறப்பு என்று இங்க சொல்லுகின்ற பொழுது நாம் செய்கின்ற தவறுகளிலிருந்து வெளியே வர வேண்டும்.
நாம் செய்த தவறுகளிலிருந்து நாம் புதிய மனிதராக பிறக்க வேண்டும். அதுதான் புது பிறப்பாக இங்கு பார்க்கப்படுகின்றது. இறைவாக்கினர்கள் இதை எடுத்துரைத்தார்கள், இயேசு இதை செயல்படுத்துகின்றார். அவ்வளவுதான். இறைவாக்கினர்கள் இதை எடுத்துரைக்கிறார்கள், இயேசு இதனை செயல்படுத்துகின்றார். இறைசொல் பிரியமானவர்களே, நான் பாவ வாழ்க்கையில் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கின்றேனா? தவறான சிந்தனைகள் எப்போது பார்த்தாலும் என்னுடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்கின்றதா? அல்லது பொறாமை மனநிலையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? அடுத்தவரை ஏமாத்தணும், அடுத்தவர்களை சூழ்ச்சி கொண்டு அவர்களை சிக்க வைக்க வேண்டும், அல்லது அடுத்தவர்களை கீழ்த்தள்ள வேண்டும் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேனா? இவை அனைத்திலும் இருந்து நான் புது பிறப்பு அடைய வேண்டும். அதுதான் இன்றைய வாசகத்திலே இயேசு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மண்ணுலகை சார்ந்த மனிதர்களாக வாழாமல் விண்ணுலகை சார்ந்த மனிதர்களாக வாழ உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளை நாடுவோம். நாமும் மறுபிறப்பு அடைவோம், விடுதலை பெறுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த மறுபிறப்புக்கு இயேசு மிகவும் அற்புதமான ஒரு உருவகத்தை இங்கு சொல்லுகின்றார். என்னவென்றால், காற்றை பாருங்கள். அந்த வீசும் காற்று எங்கிருந்து வருகிறது என்றும் யாருக்கும் தெரியாது, எங்கு செல்லுகிறது என்று யாருக்கும் தெரியாது. தூய ஆவியானவரால் பிறக்கின்றவர் அப்படிப்பட்டவராக தான் இருப்பார் என்று சொல்லுகின்றார். நீங்களும் நானும் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நாம் அடிமைகள் தான். நாம் என்று விண்ணுலகை சார்ந்தவர்களாக, கடவுளை சார்ந்தவர்களாக நாம் வாழுகின்றோமோ அப்பொழுது அந்த காற்றை போல நாம் இருப்போம், விடுதலை பெற்றவராக. காற்றை யாரும் அடக்கிவிட முடியாது, காற்றை யாரும் வேலி போட்டு அடைத்து விட முடியாது. அதுபோல நாமும் விண்ணுலகை சார்ந்தவர்களாக வாழுகின்ற பொழுது, தூய ஆவியானவர் அருளை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாமும் இந்த காற்றை போல விடுதலை அடைந்த மனிதர்களாக நாம் வாழ்வோம். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு தனது வாழ்க்கையே நமக்காக பகிர்ந்தளித்தார். நாமும் விண்ணுலகை சார்ந்த மனிதர்களாக வாழ நம்முடைய பாவ வாழ்க்கையை நாம் விட்டொழிப்போம், மறுபிறப்பை எடுப்போம். ஆமேன். இன்ன தருவே அன்புக்கு ஈடாக, இன்ன தருவேன் அன்புக்கு ஈடாக. உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன், உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன். இன்ன தருவேன் அன்புக்கு ஈடாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பள்ளி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கேத்தரினின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலி பொருட்களை ஏற்றருளும். அதனால் அவருடைய சிறப்பான படிப்பினைகளை நாங்கள் கற்றறிந்து மிகுந்த ஆர்வத்துடன் உண்மை கடவுளாகி உமக்கு நன்றி செலுத்த ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும்
எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழல் ஆயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். தந்தையை உம்மிடம் நீர் அழைத்து கொண்டு எம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்மாவிற்காகவும் மேலும் ஏனைய ஆயர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்காகவும் இதோ உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உமது திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாகி இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உயிர்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கோதேமிடம் எவ்வாறு நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னாரோ, நம்மையும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மறுபிறப்பு அடைய அன்போடு அழைக்கின்றார். நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்ற உயிர்த்த மக்களாக வாழ்ந்திட அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று உயிர்ப்பின் மக்களாக இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கடவுள் ஒளியில் இருப்பது போல நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவம் அனைத்து நின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். அல்லேலூயா. 1 யோவான் அதிகாரம் 1 இறைவார்த்தை 7. மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக விருந்தினால் புனித கேத்தரினின் இம்மை வாழ்வுக்கு உணவளித்தி இவ்விருந்தில் பங்கு கொண்ட எங்களுக்கு நீரே அந்த நிலை வாழ்வை வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தூய ஆவியானவரால் மறுபிறப்பு அடைந்திட சென்று வாழுங்கள், வாழ்க்கை படி தொடரட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.